என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. பொழுது மங்கி இருள் பரவுவதை உணர்ந்து சாம்பவி பூஜை அறை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் வேலையால் வீட்டு விளக்குகள் அனைத்தையும் பளிச்சென்று எரிய விட்டிருந்தான். எல்லோருக்கும் முன் மரகதத்திற்கு மருமகள் சூடாக சாப்பாட்டை எடுத்து வந்து உபசரிக்க வேண்டும். சற்று தாமதமானாலும் அவள் பச்சிளங்குழந்தையைப் போல சாப்பிட சண்டித்தனம் செய்து எரிச்சலுடன் மனம் நோக பேசிவிடுவாள். மாமியாருக்கு உணவு கொடுத்து கை முகம் கழுவி துடைத்துவிட்டு படுக்கையை சரி செய்து படுக்க வைத்து இரவுக்கான மருந்துகளை தந்துவிட்டு அவள் வெளியே வருவதற்குள் கோயிலிலிருந்து பகவதியும் அவளது மகளும் திரும்பிவிட்டிருந்தனர். பகவதி நேரே வந்து மிகவும் உரிமையுடன் பிரசாத கூடையிலிருந்து விபூதி பொட்டலத்தை பிரித்து விரலால் தொட்டு மரகதத்தின் நெற்றியில் கீற்றிட்டாள். சீக்கிரம் நீ எழுந்து நடமாடணும். முன்போல நீ இந்த வீட்டின் ராணியா உலாவணும்னு மனம் உருகி பிரார்த்திச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்படியே சீக்கிரம் நடக்கப் போகுது, கவலைப்படாதே என்று கூறிவிட்டு மாயாவுடன் பிரசாத கூடையுடன் சமையல் அறைக்குள் சென்றாள். வேண்டுமென்றே சாம்பவி காது பட அவள் தங்கவேலுக்கு உத்தரவிட்டாள். கோயிலிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், விபூதி குங்குமம் எடுத்துக்கோ, சாம்பவி அம்மாளையும் எடுத்துக்க சொல்லுங்க. கொண்டு வந்த தேங்காய் மூடி பாழாகாமல் உடனே துருவி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இரண்டையும் வறுத்து வச்சு புளியோட உப்பும் சேர்த்து ஒரு துவையல் அரைச்சிடுங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும் என்றாள். தங்கவேலு கோபத்தில் தாடை இறுகி போனார். ராத்திரி என்ன சமைக்கிறதுன்னு சின்னம்மா சொல்லி அதை சமைச்சு முடிச்சிட்டேன். நினச்ச போதெல்லாம் நான் அடுப்புக்கிட்ட போய் எதுவும் தயாரிக்கிற பழக்கம் இல்லை. பட்டென்று பதிலளித்து விட்டு அங்கு வந்து நின்ற வேலையாளிடம் பிரசாத கூடையை தூக்கி கொடுத்தார். சிவன் கோயில் பிரசாதம் எடுத்துக்கிட்டு கூடையை கழுவி கொண்டு வந்து உள்ளே வை என்றார். முகத்தில் அடித்தது போல அவர் செய்கையால் பகவதி வெகுண்டு போனாள். பழத்தை வேணா எடுத்துக்கிட்டோம், தேங்காய் மூடியையே நீங்கள் அவனுக்கு தானம் செய்தீங்க. இப்போ தேங்காய் விலை உங்களுக்கு தெரியுமா? அதட்டினாள். தோல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தங்கவேலு முறைத்தார். அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பின்பக்க தோட்டத்தில் இருந்து ஏராளமாக தேங்காய் கிடைக்குது. நான் தாராளமாக உபயோகிக்கிறேன். நான் சமையல் செய்கிறேன். எனக்கு விலைவாசிகளை பற்றி ஏமா கவலை? மகராசன் வீட்டுக்கு தேவையானது சொன்னதும் வாங்கி போட்டு விடுகிறார். நான் வேலை செய்கிறேன். உதட்டை கடித்து கொண்டு அவரை உறுத்து பார்த்தாள் பகவதி. வாட்ட சாட்டமாக தெரிந்த தங்கவேலுவுக்கு உடம்பை போலவே நெஞ்செழுத்தமும் திமிரும் வளர்ந்திருக்கின்றன. வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளின்னு மரியாதை இல்லாமல் எப்படி வாயாடுகிறார்? நெற்றியிலே திருநீர் பட்டை, நடுவே பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கோயில் திருநீற்றையும் குங்குமத்தையும் கொஞ்சம் தொட்டு வச்சுப்பீங்கன்னு கொடுத்தேன். அவர் வாயை மேலும் கிண்டினாள். வீட்டின் தலைவி சுமங்கலி பெண் அருகில் நிற்கும்போது வேலை செய்யும் தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமென்றே சின்ன எஜமானியை அவள் அவமானப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்ட தங்கவேலுவின் சீற்றம் கட்டுக்கடங்கவில்லை. போன வாட்டி நான் திருத்தணிக்கு போனப்போ முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து திருநீரும் குங்குமமும் வேண்டிய அளவு கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதைத்தான் நான் தினமும் வச்சுக்கிற பழக்கம். அடுப்பிலே கரண்டி பிடிக்கிற கர்வம். முதலில் இந்த மனிதனை இந்த வீட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும். மரகத்துக்கிட்டே சொல்லி முதல்ல அதுக்கு வழி செய்தாகணும். கருவியபடி பகவதி ஆத்திரத்துடன் தன் அறை பக்கம் சென்றாள். சாப்பாட்டறை மேஜை மீது தட்டுகளையும் தண்ணீர் டம்ளர்களையும் வைத்துவிட்டு சாம்பவி காத்திருந்தாள். காரை கராஜில் கொண்டு நிறுத்தி கதவை பூட்டிய பின் தன் தாயை பார்க்க சென்ற பார்த்திபன் அப்படியே மாடிப்பக்கம் விரைந்து விட்டான். பின்னர் கீழேயே வரவில்லை. அதற்குள் பகவதியும் அவள் மகளும் சாப்பிட வந்து உட்கார்ந்து விட்டனர். உணவு பாத்திரங்களை தூக்கி கொண்டு பரிமாற புறப்பட்ட சாம்பவியை தடுத்து தங்கவேலு தாம் வாங்கி கொண்டார். ஐயா இன்னைக்கு ராத்திரி சாப்பிட கீழே இறங்கி வரப்போறதாக எனக்கு தோணலை. இது மாதிரி சமயங்களில் நான் அவருக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டு போய் கொடுக்குற பழக்கம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பாலை காய்ச்சி இதமான சூட்டில் கல்கண்டு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். நான் இந்த வீட்டுக்கு வரும் முன்னே ஐயாவின் பழக்க வழக்கங்கள் பலதை அறிவேன். சொல்ல வேண்டும் போல நாக்கு துடித்தது. லேசாக முறுவலித்துவிட்டு சமையல் அறைக்குள் விரைந்தாள். அறைக்கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே சென்றபோது பார்த்திபன் படுக்கை மீது ஒரு கழித்து சுவற்றை பார்த்தபடி படுத்து கிடந்தான்.
பால் டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு கட்டிலை அணுகி மெல்ல அவன் தோளை தொட்டாள். யார் மேலே கோபம்? இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? மெல்லிய குரலில் கேட்டாள். விருக்கென்று எழுந்து உட்கார்ந்த பார்த்திபன் வறட்சியாக சிரித்தான். ஒரு பாவமும் அறியாத உன்மேல் கோபப்பட நான் மடையனல்ல. அம்மா ஏன் இப்படி தாறுமாறாக காரியங்களை செய்ய ஏவறாங்கன்னு மனம் வேதனைப்படுறது. உணவு பிடிக்கல, மாடிக்கு படுக்க வந்துட்டேன். வேலையிலிருந்து வந்ததும் வழக்கமாக கொஞ்சம் காப்பி சாப்பிடுவீங்க, அதுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கல. கோயிலுக்கு புறப்படணும்னு அம்மா ஆணையிட்டப்போ உன்னோட தான் கிளம்ப போகிறோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாம் இருவரும் இந்த வீட்டை விட்டு ஜோடியா வெளியே எங்குமே இதுவரை போனதில்லை அல்லவா? விரைவில் அதுக்கு காலம் வரும். அத்தை நல்லா குணமாகிக்கிட்டு வராங்க. அவங்க நடக்க ஆரம்பித்ததும் நாம் இருவரும் வேதபுரிநாதன் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை செய்துட்டு வரதாக வேண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயிலில் என்னையும் மாயாவையும் சேர்ந்தாற் போல பார்த்தவங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. அதை தடுக்கவே நான் பகவதி அம்மாளையும் கூட்டி கொண்டு போனேன். ஆனால் அவங்க வேணும்னு என்னையும் மாயாவையும் தனியே விட்டுவிட்டு கோயில் வெளிப்பிரகாரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மனைவியை அழைச்சிக்கிட்டு வரலையான்னு அர்ச்சகர் கேட்டப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. இவங்க யார்? உங்கள் சொந்தக்காரங்களான்னு வேற கேட்டு வச்சார். ஆமாம், ஒன்று விட்ட தங்கன்னு சொல்லி சமாளித்தேன். மாயா நடந்துக்கிற முறையும் அவள் அம்மா செய்கிற அட்டகாசமும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என் தாயார் இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து விவேகம் இல்லாமல் நடந்துக்கிறது எனக்கு பொறுக்கவே முடியலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. இது சமயம் அத்தைகிட்ட கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசினால் நமக்கு தான் கஷ்டம். மறுபடி அவங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டால் உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் எச்சரிச்சிருக்கார். அதனால் எனக்கு பயமாக இருக்குது. சாம்பவி, நீ என்னை நம்புறியா? அவன் குரல் கரகரத்தது. ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்களை நம்பாமல் நான் இந்த வீட்டில் உங்கள் மனைவின்னு எப்படி வாழ முடியும் சொல்லுங்கோ? நம்ம வாழ்க்கை பந்தயத்திலே இரு பக்கமும் பலர் நின்று கொண்டு கயிற்று இழுக்கும் விளையாட்டை போலத்தான் இருக்குது. அம்மா இந்த பக்கம் இழுக்க, நாம் இருவரும் அந்த பக்கம் இழுக்க, இடையே நம்பிக்கைங்கிற அந்த கயிறு தேஞ்சு கொண்டே போய் முடிவில் அருந்துவிடும் போல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியெல்லாம் கற்பனை செய்யாதீங்க. எனக்கு உங்கள் மேலே பூரண நம்பிக்கை இருக்குது. கவலையை விடுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் பட்டினியாக படுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும் என்று மிகவும் ஆறுதலாக பேசிய வண்ணம் பால் டம்ளரை எடுத்து கொடுத்து உபசரித்தாள். பாலை வேகமாக பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்து மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டான் அவன். நீங்கள் வந்தப்பவே இன்னைக்கு கவனித்தேன். உங்கள் முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது. காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்லத்தான் இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா செய்த குழப்பத்தில் மறந்துட்டேன். மின்விசை பொருட்கள் விற்பனை செய்கிற கடை ஒன்றை புதுசாக நான் ஆரம்பிக்க திட்டம் செய்திருக்கேன். டவுனில் நமக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு கட்டடத்தில் தான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான சில சாமான்கள் வாங்கவும் வியாபார தொடர்பு செய்து கொள்ளவும் நான் பம்பாய்க்கு போக வேண்டியிருக்கு. நாளை புறப்படுவதாக ஏற்பாடு. வர 2 வாரமாகும். நீங்கள் நேரில் அந்த வியாபார சங்கதிகளை கவனிக்கணும்னா கட்டாயம் போய்தானே ஆகணும். நோயாளி அம்மாவையும் உன்னையும் தனியே விட்டுவிட்டு இந்த வேண்டாத விருந்தாளிகளையும் வீட்டிலே தொடர்ந்து தங்க விட்டு போக மனம் ரொம்ப சஞ்சலப்படுகிறது. நீங்கள் எங்கே போனாலும் நாள் முழுவதும் உங்களை பற்றின நினைப்பு எனக்கு துணையாக இருப்பதால் நான் எங்கே தனியாக இருக்க போகிறேன்? நீங்கள் வீட்டில் இல்லாத போது நான் அத்தையை இரட்டிப்பு பொறுப்போடு கவனிச்சுப்பேன். அதனால் அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த விருந்தாளிகள் என்ன பேயா பிசாசா? என்னை முழுங்கியா விடுவாங்க? இதனால் அவங்கள பற்றியும் நீங்கள் விசாரப்பட தேவையில்லை. நாளைக்கு பயணம் எப்போன்னு காலையில் சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான உடைகளை எடுத்து பெட்டியிலே அடுக்கி தயாராக வச்சு உதவ முடியும். எல்லாத்தையும் உதறிட்டு இப்போ கொஞ்சம் தூங்க முயற்சிப்பீங்களா? வேடிக்கையாக கேட்டபடி அவனது கிராப்பு தலையை விரல்களால் கோதினாள். திடீரென்று தான் 5 வயது குழந்தையாகி விட்டது போலவும் அருகில் நின்ற சாம்பவி அம்மா மரகதமாகி விட்டது போலவும் பிரமிப்பில் அயர்ந்து போனான். மனதிற்கு அவளது வார்த்தைகளும் அந்த சிறு கவனிப்பும் மிகவும் இதமாக இருந்தன.
சாம்பவி, நான் தூங்குற வரையிலும் செத்த இந்த அறையிலே படுக்கை பக்கத்திலே உட்கார்ந்திருக்க மாட்டியா? மிகவும் குழைவாக கேட்டான். பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்து விடிவிளக்கை பொருத்திவிட்டு மின் விசிறியை நிதானமாக சுழலவிட்டு போர்வையை அவன் கழுத்து வரை இழுத்து போர்த்திவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிறிது நேரத்தில் அவன் ஒரு பச்சிளங்குழந்தையைப் போல அமைதியாக உறங்கிப் போனான். மாடியிலிருந்து திரும்பி அவள் கீழே இறங்கி வந்தபோது படி அருகே முகத்தில் கடுமை வழிய பகவதி நிற்பதைக் கண்டாள். பேயா பூதமா என்று கணவனுக்கு ஆறுதலாகத்தான் சொன்னாலே ஒழிய பகவதியை பார்த்தபோது இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு காட்டேரியை சந்தித்து விட்டது போல மனதிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது உண்மை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எபிசோட் 1லேருந்து கதைகளை வாசிக்க முடியும். தேங்க்யூ.